எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு புது வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கிற எங்களோட லேண்ட் டூர். இது ஒரு 13 ஏக்கர் லேண்ட். இந்த டூர் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மேபி இன்ட்ரெஸ்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் கனடாவில் டொரண்டோவில் இருக்கிறோம். இது எங்களோட 13 ஏக்கர் லேண்ட் டூர். தேங்க்யூ. போவோம். இதுதான் எங்களோட என்ட்ரன்ஸ். ட்ரைவே இப்படித்தான் இருக்குது. நாங்கள் வந்து அந்த கிரவல் ட்ரைவேயாக தான் இருக்குது. எங்களோட சைட் இங்கேயும் இருக்குது. இப்படி தான் இருக்குது எங்களோட முன் என்ட்ரன்ஸில். எல்லாமே வேண்டா சரியான கஷ்டம். அதுபடியாக தான் இந்த சைட் தான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி மிச்சம் கட் பண்ண வேணும். இன்றைக்கு நான் கிராஸ் கட் பண்ணுற டே சண்டே மார்னிங் 8 o'clock உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நல்லா இருக்கும். மார்னிங்கில் வாக் போய்க்க சன்ரைஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு சன்ரைஸ் ஒரு நாளைக்கு எடுத்து போகிறேன். மார்னிங்கில் பார்க்க வெரி வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மார்னிங்கில் ஒரு நேச்சுரல் இந்த பேர்ட்ஸுன்ற சத்தம் இருக்கும். இந்த சைட் வந்து பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஸ்விங் இருக்குது, ரேம்பிளிங் கசிபோ போட்டிருக்கோம். அந்த ரேம்பிளிங் வந்து சைட் ஃபுல்லாகவே இதண்டு நெட் இருந்தது. அந்த பெரிய ஹெவி விண்டிக்கு அதெல்லாம் அந்த ரேம்பிளிங்கையே திருப்பி கவுட்டு போட்டு எல்லாமே உடைஞ்சு போயிட்டுது. இப்போ இப்படி இருக்குது. இதுதான் எங்களோட முன் வியூ. இந்த வீடு தான் நாங்கள் இங்கே இருக்கிற வீடு. இதுதான் எங்களோட முன் வியூ. பாருங்க, அதை சைட் இப்படி இருக்குது. எங்களோட முன் டோரில் நின்று பார்த்தா இப்படி தான் எங்களோட வீட்டு வியூ இருக்கும். ரோட்டில் இருந்து கேட் ட்ரைவே இப்படி தான் இருக்கும். நிறையவே இருந்தால் நல்லா இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் சரியான கஷ்டம். வின்டர் சம்மர் மெயின்டெனன்ஸ் சரியான கஷ்டம். நாங்கள் இப்படி சின்னதாக ஒரு கார்டன் முன்னுக்கு வச்சுருக்கிறேன். எனக்கு அந்த பிளான்ஸ் நிறையவே பிடிக்கும். அதுபடியாக இப்படி தான் முன் என்ட்ரன்ஸில் பொட்ஸ்லேயும் இருக்குது. நான் முதலே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணினான். இந்த கார்டன் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணினான்ண்டு. நான் நிறையவே ஸ்பெண்ட் பண்ணல. ஆனால் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கிறேன். ஏர்லி சம்மர் ஸ்டார்ட்லேயே நான் வந்து அந்த குட்டி குட்டி பிளான்ஸாக வாங்கி வச்சா அது இப்படி வந்துருக்குது. இப்போ இதுதான் நான் ட்ரை பண்ணுற கார், ஃபோர்ட் ஏஜ். இது என் மகனோட கார். அதுவும் மெஸ்டாங் தான் அவர் வச்சிருக்கிறார். இதுதான் அவரோட கார். பாருங்க, இதுலேயும் டெக் இருக்குது. இதுதான் எங்களோட கேஸ் லைன் போகுது. எங்களுக்கு ப்ராப்பர் நாங்கள் கேஸ் வந்து டேங்கில் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பேக் யார்ட். இப்படி டெக் இருக்குது. அதுலேயும் நான் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கிறேன். இது எங்களோட பேக் யார்ட். கிராஸ் கட் பண்ணி இவ்வளோ இடம் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணி இந்த ட்ரீ ஒரு வேலி மாதிரி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கிராஸ் எல்லாம் கட் பண்ணி மெயின்டைன் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். பாருங்க, அது ஒரு கராஜ் ஸ்டோரேஜ். இந்த ரீஸுக்கு பின்னுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதில்ல, நிறைய இருக்குது, கஷ்டம். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ இடமும் கிட்ஸ் ப்ளே பண்ணுறபடியாக மெயின்டைன் பண்ணி இருக்குது. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இதில் 2 bedroom. அப்ஸ்டேர்ஸ் 2 bedroom 1 full washroom. மெயின் ஃப்ளோரில் ஒரு கிச்சன், லிவிங் ரூம், ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இருக்குது. இதுதான் கெஸ்ட் ஹவுஸ். நான் ஒரு நாளைக்கு ஹோம் டூர் போடக்குள்ளே எங்களோட வீடு 2 வீடும் இன்சைட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்க, சைட் வியூ இப்படி தான் இருக்குது.
எங்களோட விட்ட லாஸ்ட் வீக் பார்ட்டி நடந்தபடியாக எல்லாமே அப்படியே வச்சபடியே இருக்குது. நாங்கள் இனித்தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது எங்களுக்கு ஒரு போன். இதில் தான் இதுதான் எங்களோட ரெயினேஜ். எங்களுக்கு ரோட்டில் ரெயினேஜ் இல்லை. இந்த ஏரியாவில் உள்ள எல்லா வீட்டுக்கும் இப்படி ஒரு போண்ட் இருக்கும் ரெயினேஜ். அதில் அந்த மரத்தில் உள்ள இலையெல்லாம் அதுக்குள்ளே விழுந்து நிறையவே இலையெல்லாம் இருக்குது. இப்படித்தான் இருக்கும். பாருங்க, இங்கேருந்து பார்க்க இப்படி இருக்கும் எங்களோட வியூ. இதுதான் எங்களோட வீட்டுக்கு ப்ராப்பைன். இதில் அதை வந்து தான் கேஸ் ஃபில் பண்ணுவினோம். அது மீட்டர் இருக்குது, அதுக்கு தெரியும் இப்போ முடியுமென்னு சொல்லி அந்த டைமில் வந்து ஃபில் பண்ணுவினோம். இந்த பிக் டேங்கில் கேஸ் ஃபில் பண்ணா $1,500 Canadian. இந்த ஸ்மாலில் $1,200 வரும். சம்மர் விண்டர் டைமில் நாங்கள் 6 டைம் இந்த கேஸ் ஃபில் பண்ணணும். நிறையவே கேஸ் செலவாகும். பாருங்க, நல்லாவே இருக்குது. நல்ல க்ரீனிஸாக சம்மருக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் நிறையவே மொஸ்கிட்டோ இருக்குது எங்களுக்கு. நாங்கள் மொஸ்கிட்டோ ஸ்ப்ரே பண்ணணும். மொஸ்கிட்டோவுக்கு நாங்கள் ஹையர் பண்ணி ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணால் $400 எடுப்பினா. இங்கே பாருங்க இருக்குது. இங்கே பாருங்க, இதில் நான் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு இந்த பிளான்ஸ் நல்லாவே பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்படி தான் நாங்கள் பாருங்க, நாங்கள் ஃபென்ச் போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் மகளுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி. பாருங்க, இப்படி தான் நாங்கள் கீழே போகிறது. பாருங்க, இங்கேருந்து பார்க்க இப்படி இருக்குது. எங்கே இருந்து பார்த்தாலுமே சம்மருக்கு எங்களோட வீட்டு வியூ வந்து நல்லா இருக்கும். இப்போ மார்னிங் சன் கொஞ்சம் பிரைட்டாக. நாங்கள் இது நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கோம். இதை மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அவுட்டோர் பார்ட்டிக்கு ரெண்ட் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது ஃப்யூச்சரில். அதை பார்த்து பார்ப்போம். பின்னாடி 2 வாஷ்ரூமும் இருக்குது. இது இந்த கெஸ்ட் ஹவுஸுன்ற பின்பக்கம். அதில் 2 வாஷ்ரூமும் இருக்குது. இதில் இருந்து அந்த மரம் தெரிகிற வரைக்கும் எங்களோட பவுண்ட்ரி. பின் ஒரு சைட்டில் இந்த போன், இந்த சைட்லேயும் பின்னுக்கு இந்த மரத்துக்கு பின்னால் தான் எங்களோட பவுண்ட்ரி வருது. இப்போ நிறையவே எல்லாருமே கனடாவில் அவுட்டோர் பார்ட்டி, யங் பீப்புள் எல்லாம் அவுட்டோர் வெட்டிங், அவுட்டோர் பர்த்டே தான் செய்யணும். அதுபடி ஒரு ஃப்யூச்சரில் ரெண்ட் பண்ணலாம் அவுட் பார்ட்டிக்குன்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. இந்த பின்னுக்கு இதில் ஒரு பிரைட்டாக நல்லா இருக்குது வழியில். நான் இப்போ உங்களை பின்னுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பின்னுக்கு வெரி மேஸியாக தான் இருக்கும். எல்லா திங்ஸும் போட்ட இடத்துலையே தான் இருக்கும். இது எங்கிட்ட 3 bedroom ஹவுஸ். பேஸ்மெண்ட் இருக்குது. பேஸ்மெண்ட்டில் ஒரு 1 ரூம் இருக்குது. இது வந்து சன் ரூம்னு சொல்கிறது பின்னுக்கு இருக்குது. அது ஃபுல்லாகவே விண்டோவாக இருக்குது. அதில் பிளான்ஸ் எல்லாம் வச்சா நல்லாவே வரும். நான் இந்த ஸ்டோரேஜ் வந்து நாங்கள் ஒரு ஆட்களுக்கு ரெண்ட் பண்ணி இருக்கிறோம். திங்ஸ் வச்சு எடுக்கிறவ அவ ஸ்டோரேஜ். அப்படியே போனால் பின்னுக்கு பாருங்கோ, அந்த பெரிய மரம் இருக்குது. அந்த ஜங்கிள் மாதிரி பெரிய மரம் இருக்கிற வரைக்கும் எங்கட லேண்ட் தான். ஆல்மோஸ்ட் 13 ஏக்கர் இருக்குது. பாருங்க, அதில் அந்த பின்னுக்கு பெரிய மரம் இருக்குது. அது வரைக்கும் எங்கட பவுண்ட்ரி தான் இருக்குது. அங்கே அதில் க்ரீன் ஒரு பில்டிங் கொண்டு தெரியுது, கராஜ் ஸ்டோரேஜ். அதுதான் எங்களோட நேபருண்ட ஸ்டோரேஜ். எங்களோட பவுண்ட்ரி அந்த பின்பக்கம் எண்டாக இருக்குது. அதோடு அந்த பின்னுக்கு அங்கே இருக்கிற அந்த ஜங்கிள் வரைக்கும், இந்த பெரிய ரீஸ் தெரிகிற வரைக்கும் எங்களோட லேண்ட் தான். இதெல்லாமே நாங்கள் கிராஸ் கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதில்ல. சரியான கஷ்டம் எல்லாமே செய்கிறதுண்டு. நாங்கள் இது யூஸ் பண்ணுறதில்ல. டர்ட் பைக், மோட்டர் பைக் வந்து இதுக்குள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். அப்போ ஒரு ட்ராக் மாதிரி டிராக்டரால் கட் பண்ணி வச்சுருந்தது. இப்போ வேறு அது ப்ராக்டிஸ் பண்ணாததால் இப்படியே இருக்குது. நாங்கள் இந்த லேண்டில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கிறோம். 13 ஏக்கர் இருக்குது கிங் சிட்டியில். மோஸ்ட்லி எல்லாருமே பிக் லேண்ட் வச்சுருக்கணும். எங்கட தான் இது சின்ன 13. மோஸ்ட்லி எல்லா பீப்புள்கிட்டையும்
இங்கே 50, 75 ஏக்கர்ஸ் 100 ஏக்கர்ஸ் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இது பின்னுக்கு இருந்து ஃப்ரண்ட் போய் கொண்டிருக்கிறேன். பேக் சாட்டில் இருந்து முன்னுக்கு. நாங்கள் இது ஒரு பார்ட்டி செட்டப் பண்ணுறோம்டா. இதுலேயோ டென்ட் எல்லாம் வச்சு 800 பீப்புளுக்கு ஈஸியாக செட்டப் பண்ணலாம். பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான எங்களோட ப்ராப்பர்ட்டி. பட் மெயின்டைன் பண்ணுறது தான் வெரி ஹார்ட். வீட்டை நிறைய பீப்புள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒர்த். நல்லா ஃபன் பண்ணலாம். பார்பிக்யூ சம்மருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் பார்பிக்யூ போட்டு நல்லா ஃபன் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. இதுதான் எங்களோட வீட்டோட லுக். ஹெலிகாப்டரில் இருந்து எடுத்த பிக்சர் இது. இப்படி தான் இருக்கு எங்களோட வீடு. இந்த 13 ஏக்கர் லேண்ட் டூர் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.